யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதலீம் பத்மவத்ரா யதாக்கீம் கம்பீரா வர்தனா விஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்வாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா. ஓம் மகாலக்ஷ்மீஜ வித்மஹே விஷ்ணுபத்னீஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மலர்ந்திருக்கின்றது. இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இன்றைய தினம் மலர்ந்திருக்கின்ற இந்த புது வருஷம் 60 வருட சுற்றுவட்டத்திலே 39வது வருடமாக வளர்ந்திருக்கின்றது. விஸ்வாவசு என்கின்ற பெயரோடு இந்த உலகத்திலே அனைத்து மக்களுக்கும் அவருடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள், சிறப்புகள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே நாம் இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இந்த வருஷம் பூரா நமக்கு ஆனந்தம் ஏற்பட வேண்டும், சந்தோஷம், மகிழ்ச்சி, நாம் எண்ணுகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குல தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள், வீட்டிலே வயதான தாத்தா பாட்டி இருந்தால் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். வயதான அப்பா அம்மா இருந்தால் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு வயதானவர்கள் இல்லங்களிலே இருக்கிற பொழுது நமக்கு இறைவனாலே வழங்கப்பட்ட பெரிய ஒரு கொடை இந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி வீடுகளிலே இருப்பதென்பது. அந்த வகையிலே இந்த புது வருஷம் நமக்கு எல்லோருக்கும் ஆனந்தமாக அந்த பெரியவர்கள், தாய் தந்தையர்கள், தாத்தா பாட்டியினுடைய அன்பும் ஆசையும் கிடைத்து அவர்களுடைய கைகளினாலே நாம் கைவிசேஷம் வாங்கி கொள்வது, அதேபோல் புத்தாடைகளை வாங்கி கொள்வது இவை சிறப்போடு கூடியதாகும். உறவுகளோடு சேர்ந்து நாம் இந்த அறுசுவை உண்டு கொள்ளுவது. அது மட்டுமில்லாமல் இந்த வருஷப்பிறப்பிலே இந்த பஞ்சாங்க பலன்களை எல்லாம் படித்து கொள்வார்கள். பெரியவர்கள் படிக்க சிறியவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். இந்த வருஷத்தினுடைய மழை எப்படி இருக்கும், நாட்டு நிலை எப்படி இருக்கும், அரசாங்க தரப்பு எப்படி இருக்கும், விலைவாசிகள் எப்படி இருக்கும், இவையெல்லாம் இந்த பஞ்சாங்கத்தின் மூலமாக அவர்கள் வாசிக்கின்ற பொழுது கேட்டு அறிகின்ற பழக்கம் அது ஊரில் பொதுவாக வட மாகாணத்திலே, கிழக்கு மாகாணத்திலே இன்னும் அந்த பாரம்பரியமாக அந்த பஞ்சாங்கம் வாசிப்பதற்கென்றே ஒரு சில குடும்பங்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். அவர்கள் வந்து தான் அந்த பஞ்சாங்கத்தை வாசிக்க வேண்டும், பஞ்சாங்கம் படிப்பவர்கள் என்று. அது சில இடங்களில் ஆலய குருமார்களாக இருப்பார்கள், சில இடங்களில் ஆலயத்திலே தொண்டு செய்கின்ற சைவ பெரியார்கள். இவர்களெல்லாம் அந்த காலத்தில் இதற்காக அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து மரியாதை செய்து இந்த பஞ்சாங்கம் படிக்க எல்லோரும் கேட்கின்ற ஒரு சிறப்பாக. அவ்வாறு இந்த பஞ்சாங்கம் படிப்பதும் நாம் இந்த புது வருஷத்திலே வீட்டிலே நிலைக்கண்ணாடி முன்னால் கும்பம் வைத்து நிறவுரங்கள் வைக்கப்பட்டு மங்கள பொருட்கள் வைக்கப்பட்டு இங்கே மஞ்சள், குங்குமம், பன்னீர், தீபங்கள் ஏற்றி வைத்து அதேபோல் நவரத்தினம் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நீர் விட்டு சிறிது பன்னீர் விட்டு மலர்களை போட்டு இவையெல்லாம் இந்த தர்சனம் பார்ப்பது. தர்சனம் பாபநாசனம், எல்லா விதமான பாபங்களும் தோஷங்கள் நீங்கின்ற வகையிலும்
மங்களமான பொருள்களை எல்லாம் நாம் இந்த புது வருஷத்திலே தரிசிக்கின்ற பொழுது இந்த வருஷம் பூரா நமக்கு மங்களமான செய்திகளும் மங்களமான வாழ்வும் சந்தோஷமான வாழ்வும் ஆனந்தமான வாழ்வும் பெறுவதற்கு இறைவரெல்லாம் பூர்வமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்களை கண்டிப்பாக மறக்காமல் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்போ நமக்கு குலதெய்வம் என்றால் நாம் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறோம் அல்லது நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம் என்று இவ்வாறு புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கின்றவர்கள் கூட அவரவருடைய குலதெய்வங்களுடைய அம்மாவளி குலதெய்வம் இது பைரவர், இது அம்மாவளி குலதெய்வம் பிள்ளையார் அல்லது அப்பாவளி குலதெய்வம் அம்பாள் என்றால் அந்த குலதெய்வங்களுக்கு இவ்வாறான சிறப்பான நாட்கள் இந்த வருஷப்பிறப்பு, தைப்பொங்கல், தீபாவளி போன்ற நாட்கள் முதலில் பட்டெடுத்து அந்த ஆலயத்துக்கு கொடுத்து அனுப்ப வேண்டும். அதேபோல் நாம் இருக்கிற இடத்திலே அருகிலே ஒரு ஆலயம் இருந்தால் அந்த ஆலயத்தை சுவாமிக்கு பட்டெடுத்து இருந்தால் நமக்கு நாம் உடுத்துகின்ற ஆடைகளை எடுக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையும் இந்த புது வருஷத்தில் உறவுகளோடு அறுசுவை உணவு உண்ணுகின்ற பொழுது உப்பு, இனிப்பு, புளிப்பு, கைப்பு, கசப்பு என்கின்ற இந்த 6 சுவைகளோடு கலந்ததாக முக்கியமாக இதிலே வேப்பம்பு பச்சடி, வேப்பம்பு வடகம் சேர்த்து கொள்வார்கள். அவ்வாறு சிறப்போடு கூடிய இந்த சித்திரை புத்தாண்டிலே நாமும் வீட்டில் செய்கிற பலகாரங்களை பக்கத்து வீட்டு, அடுத்த வீடு, மேல் வீடு, கீழ் வீட்டு உறவுகளுக்கும் கொடுத்து உறவாடி இந்த வருஷம் பூரா நமக்கு நல்ல வருஷமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோருடைய ஆசையையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பிலும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் சித்திரை புத்தாண்டு நல்லாசிகளும். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்புக்கு முன்னதாக அவர் தம்முடைய நண்பர்களாகிய மார்த்தா, மரியாள், லாசருடைய வீட்டிற்கு செல்லுகின்றார். அங்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. மரியா வந்து பெறுமதியுள்ள தைலத்தை, நறுமண தைலத்தை கொணர்ந்து அவருடைய காலடிகளிலே பூசி தன்னுடைய கூந்தலால் துடைத்து அதை முத்தம் செய்து இயேசுவினுடைய பாதவடிகளிலே தன்னுடைய அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துகின்றார். பலரும் அங்கு இருக்கின்றார்கள். சீடர்களும் லாசரும் இவ்வாறு அவர்களுடைய நண்பர்கள் எல்லோரும் இந்த விருந்துக்காக இந்த விருந்தோம்பலிலே கலந்து கொள்கின்றார்கள். அப்பொழுது அந்த சீடர்களுடைய ஒருவன் யூதாஸ் இஸ்காரியோத்து, இந்த சீடர்களிலே ஒருவனாக இருக்கின்றவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவர். அவருடைய சிந்தனையும் அவருடைய நோக்குகளும் வித்தியாசமான இருக்கின்றது. அவர் குறை கூறுகின்றார். இந்த விலை உயர்ந்த எண்ணெயை, தைலத்தை இப்படி வீணாக்குகின்றார் என்று சொல்லி இதை விற்று ஏழைகளுக்கு நாங்கள் உணவளித்திருக்கலாம், உதவி செய்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் நற்செய்தியாளர் கூறுகின்றார், அவன் உண்மையை எடுத்துரைக்க வேண்டும் என்ற அல்லது ஒரு நல்ல எண்ணம் கொண்டவனாக இருக்கவில்லை. அவனுடைய எண்ணங்கள் களவு பொருந்தியதாக இருந்தது. அவனுடைய எண்ணங்கள் குள்ளமானதாக இருந்தது. அவனுடைய எண்ணங்கள் தூய்மையற்றதாக இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில நல்ல விடயங்களை, நல்ல கருத்துக்களை முன்வைக்கலாம், நல்ல திட்டங்களை முன்வைக்கலாம். ஏதோ நாங்கள் இந்த உலகத்திற்கு, இந்த சமூகத்திற்கு, இந்த குழுமத்திற்கு, இந்த குடும்பத்திற்கு, இவருக்கு நாங்கள் நன்மை செய்ய விரும்புகின்றோம், ஏழையர்கள் மட்டிலே நாங்கள் அன்பு செய்கின்றோம், மக்கள் மக்கள் என்று அரசியல்வாதிகள் பேசுவார்கள். இந்த மக்கள் கூட்டத்திலே உண்மையான அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்களோ
அல்லது அடுத்தவர்களுடைய நல்வாழ்விலே அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்களோ, அல்லது தங்களுடைய சுயநல விருப்புகளை, தங்களுடைய ஆசைகளுக்காக அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ? இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர் கடவுளால் இயேசுவினால் தேர்வு செய்யப்பட்ட 12 எத்தனையோ பேர் இருக்கின்ற வேளையிலே இந்த 12 பேரை ஒரு அடையாள ரீதியாக அவர்களை தெரிவு செய்த அந்த கூட்டத்திலே இருக்கின்ற ஒருவர் இப்படி சிந்திக்கின்றார். அவன் ஒரு கள்வனாக இருந்தான் என்று சொல்லப்படுகின்றது. அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்பொழுதும் காசுக்கு அவன் ஆசைப்பட்டவனாக இருந்தான். இந்த காசிலே அவன் பற்று கொண்டதினாலே தன்னுடைய எஜமானை, தன்னுடைய குருவை காட்டிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கும் அவன் துணிந்து விட்டான் என்று சொல்லப்படுகின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன நோக்கத்தை, உள்நோக்கம் என்ன, நாங்கள் எதை செய்ய போனாலும் என்னுடைய உள்நோக்கம் என்ன, அதை நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நாங்களே எங்களை பார்த்து, ஏன் நான் இப்படி சொல்லுகின்றேன், ஏன் நான் இப்படி செய்கின்றேன், ஏன் நான் இதை விரும்புகின்றேன், ஏன் நான் இதை முன்வைக்கின்றேன், போதிக்கின்றேன் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டும். எங்களுடைய மனதிலே எங்களுடைய நோக்கம், எங்களுடைய உள்நோக்கம் எப்பொழுதும் தூய்மை உள்ளதாக இருக்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர்கள் எங்களுடைய செயற்பாடுகளிலே, வாழ்க்கையிலே நிறைவாக கிடைக்கும். எங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். இவ்வாறு இந்த புனித வாரத்திலே நாங்கள் வாழுகின்ற எம்முடைய வாழ்க்கையை நாங்கள் இதய சுத்தியோடு வாழ்வதற்கு, தூய்மையான எண்ணங்களை பிறப்பிப்பதற்கு ஆர்வம் கொண்டவர்களாக உழைப்போமாக. இதற்காக இறைவனிடம் அருள் வேண்டுவோம். ஆமேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புள்ள நேயர்களே, சகோதரர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது நாள் உதயமாகின்ற போது நல்ல மனதுடையவர்களாக, நல்ல பண்பாடுள்ளவர்களாக நாம் நமது நாளை தொடங்கி வைக்க வேண்டும். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதும் உண்மை பேசுகின்றவர்களாக இருக்க வேண்டும். உண்மையாளர்கள் எப்பொழுதும் சமுதாயத்திலே மேம்பட்டவர்களாக, கண்ணியமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா சமயங்களும் உண்மை பேசுதல் என்பதை வலியுறுத்துகின்றனவாக இருக்கின்றன என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வதானால், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உமக்கு பாதகம் ஏற்பட்டாலும் கூட நீ உண்மையே உரைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட தோழர்கள் அனைவரும் உண்மை பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, உண்மை பேசியதால் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் நாம் வரலாறுகளிலே காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். திருமறை குர்ஆனும் கூட வக்கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு இருங்கள் என்று சொல்லுகின்றது. அதனால் நமது பிள்ளைகளை நாம் சிறு பருவத்திலிருந்து வளர்த்தெடுக்கும் போது, பயிற்சி கொடுக்கின்ற போது, அவர்கள் உண்மை உரைக்கின்றவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எந்த காரணம் கொண்டும் நமது பிள்ளைகள் உண்மைக்கு மாறான இந்த செய்திகளையும் பேசுகின்றவர்களாக இருக்கக்கூடாது. அதனால் சமுதாயத்திலே உயர்வும் கண்ணியமும் மேம்பாடும் நமக்கு உண்மை பேசுதலை கொண்டு ஏற்படுகின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உண்மை பேசுவதால் சமுதாயத்திலே அமைதியும் சமாதானமும் நல்லுறவும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அத்தகைய சமுதாயத்தவர்களாக நம் அனைவரையும் வல்ல இறைவன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.